بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والعدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக துதி செலுத்தியவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தலைப்பாக ஹலில் அவுலா அலில் இமாம் ஐன் சரிஃப பஅத ஸலா முபாஷரத்தன் அவ் என்ததரு கலீலன். இமாம் தொழுகைக்கு பின்னால் தொழுகையிலிருந்து இஸ்லாம் கொடுத்ததற்கு பிறகு உடன் அவர் திரும்பிச் செல்வது அவருக்கு ஏற்றமா அல்லது சற்று தாமதித்து எதிர்பார்த்து செல்வது சிறப்பு சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா சல்லம யம்கிது ஃபி மக்கானிஹி யஸீரா, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் கொடுத்தால் சற்று அவ்விடத்திலே அவர்கள் தரிபட்டிருப்பார்கள். ஏனென்றால் தொழுகைக்காக வந்திருக்கின்ற பெண்கள் ஆண்களோடு கலப்படமின்றி அவர்களுடைய வீடு செல்வதற்காக வேண்டி நபிகளார் தரிபட்டிருப்பார்கள். நபிகளார் பெண்கள் வீடு திரும்பி சென்றதை அறிந்த பிறகு அவர்கள் எழுந்து செல்வார்கள். அவ்வாறு எழுந்து சென்ற பிறகுதான் சஹாபாக்களும் எழுந்து செல்வார்கள். இமாம் அவருடைய முசல்லாவிலிருந்து எழும்பியதற்கு பிறகுதான் மாமூங்கள் எழுந்து செல்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் சலாம் கொடுத்ததும் கிப்லாவை முன்னோக்கியவராக சலாம் கொடுத்ததுமே திரும்புவது மார்க்கமில்லை. மாற்றமாக சலாம் கொடுத்ததும் கிப்லாவை முன்னோக்கி 3 முறை அஸ்தஃபிருல்லா 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 என்று கூறி அல்லாஹும் அந்த சலாம் மிங்க சலாம் தபாரக் தயாதல் ஜலாலி வல் இக்ராம் அதுவரையும் அதை கூறும் வரையும் கிப்லா முன்னோக்கியிருந்து பின்னர் மஅமூங்களுடைய பக்கம் திரும்புவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. இமாம் திரும்புகின்ற பொழுது வலது பக்கமாகவும் திரும்பலாம், இடது பக்கமாகவும் திரும்பலாம். அவருடைய வசதிக்கு தேவைக்கு ஏற்றவாறு அவ்வாறு செய்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் அதே இடத்திலே தரிபட்டிருப்பது அவருக்கு அவசியமாக இருக்குமேயானால் அல்லது அவசியமின்றி இருந்தால், அவர் எழுந்து செல்வது அவருக்கு அவசரமாக இருந்தால் அவர் அவ்விடத்திலிருந்து உடன் எழுந்து செல்வதும் அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாமூமை பொறுத்தவரையில் ஃபலௌலா அல்லா இன்சரிஃப கப்ல இமாமிஹி, இமாம் திரும்பிச் செல்வதற்கு முன்னால் மாமூம் திரும்பிச் செல்வது எழுந்து செல்வது மார்க்கமாக்கப்படவில்லை. அவர் மாமூம் இமாம் எழுந்து செல்லும் வரை எதிர்பார்த்திருப்பதுதான் அவருக்கு ஏற்றமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்பிகூனி பில் இன்ஸ்ராஃப். முஸ்லிமில் வந்திருக்கின்ற சஹியான் ஹதீஸ், திரும்பிச் செல்வது கொண்டு என்னை நீங்கள் முந்த வேண்டாம் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே இமாம் சற்று நேரம் குறிப்பிட்ட அளவு உட்கார்ந்து அது அந்த இஸ்திக்ஃபார் செய்யும் வரை கிப்லா முன்னோக்கி இருப்பது, பின்னர் மாமூங்களின் பக்கம் வலது இடது பக்கமாக தனது தேவைக்கேற்றவாறு திரும்புதல், பெண்கள் வந்து கலந்து கொண்டிருந்தால் பெண்கள் அவருடைய வீடுகளுக்கு திரும்பிச் செல்கின்ற அளவுக்கு இமாம் சரிபட்டிருப்பது, அதுக்கு பின்னால் இமாம் எழுந்து செல்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் பள்ளிகளிலே பார்க்கின்றோம், தொழுது முடிந்ததுமே ஒருவர் மற்றவரோடு கைலாக செய்வதையும் தக்கப்பலல்லாஹு என்று கூறுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு ஏதாவது குர்ஆனிலே ஹதீஸில் ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக லா அஸ்ல லில் முசாஃபஹா, முசாஃபஹா கைலாக செய்வதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே தொழுகை முடிந்ததுமே கைலாக செய்வதற்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை. வகவுலு தக்கப்பலல்லா, தக்கப்பலல்லா என்ற வார்த்தையை கூறுவதற்கும் நபிகளாருடைய வழிகாட்டல் எதுவும் இல்லை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவோ சஹாபாக்கள் மூலமாகவோ இந்த செய்திகள் இந்த செயல்கள் எதுவுமே வரவில்லை. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் தொழுது முடிந்ததுக்கு பின்னால்
தஸ்பீஹ் செய்வது. தஸ்பீஹ் செய்வது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கு அந்த தஸ்பீஹ் கோர்வை வைத்து பயன்படுத்தலாமான்னு கேட்டால் அது அனுமதி ஜாயிஸ் கூடும் என்று சொன்னாலும் கூட அஃதுல் ஏற்றம் விரல்களினால், நாம் நுனி விரல்களினால் அல்லது விரல்களினால் அதை எண்ணி ஏற்றுவது, தஸ்பீஹ் செய்வது ஏற்றமானது, சிறப்பானது அரைக்கும். ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நிச்சயமாக நாளை மறுமையிலே ஃபைன்னஹுன்ன முஸ்தந்திகாத்துன், அந்த விரல்கள் நாளை மறுமையிலே மொழியும் பேசும். நாம் செய்த தஸ்பீகளை அது கணக்கெடுத்து இறைவன் முன்னிலையிலே சமர்ப்பிக்கும். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஸ்பீஹ் கோர்வை, அந்த கோர்வையினால் தஸ்பீஹ் எண்ணி ஏற்றுவதை விட கையினால் செய்வதான் ஏற்றமானதாக இருக்கும். தஸ்பீஹ் கோர்வையை நாங்கள் கையில் வைத்து கொண்டிருந்தால் அது முகஸ்துதி ஏற்படுவதற்கு ஒரு வழியாக அமைந்துவிடும். அந்த முகஸ்துதியிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி விரல்களினால் தஸ்பீஹ் செய்வதுதான் ஏற்றமானது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.